ஜெபமனோ இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திர ஆண்டவரே. இது இந்த நாளிலே தேவ கிருபைகளை அதிகமாய் பெருக பண்ணுவீராய். எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும் வழி நடத்தும் ஆண்டவரே. இன்னும் இம்மட்டு காத்த எபனேசரே உமக்கு ஸ்தோத்திரம், எமானுவேலரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும் ஆவியானவர் எங்கள் நாவிலிருந்து பேசி அநேகரை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபை தாருங்க, இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமென். ரைட். இயேசுவின் நாமத்தினாலே சில எங்கள் வீட்டில் சாட்சி சொன்ன மாதிரி எனக்குமே பயங்கரமான ஒரு பலவீனம், சரீர பலவீனம் இல்லை, ஆவியில் பலவீனம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்குண்டான பலன் கிடைக்கல. அது நான் எத்தனையோ தடவை இந்த சாட்சிகளை சொல்லியிருக்கேன். ஆனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு பலப்படுத்துகிற மாதிரி, அல்லது நம்பிக்கை ஊட்டுத மாதிரி, அல்லது நீங்கள் விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, காணிக்க கரெக்டாக தந்துடுங்க, இப்படி தான் எல்லா சபைகளும் போதிக்கப்படுகிறது. விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, காணிக்க தாங்க, காணிக்க கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ நோயிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார், பேயிலிருந்து உன்னை குணமாக்குவார், உன்னை மென்மேலும் உயர்த்துவார், இப்படின்லாம் பேச பார்க்கிறோம் எல்லா பகுதியிலையும். ஆனால் அவங்களுக்கு ஆட்கள் நிறைய வராங்க. நான் சத்தியத்தை கரெக்டாக போதிக்கிறேன். இதுதான் சத்தியம், இந்த சத்தியத்தில் இப்படி நடந்தால் இப்படி பாதுகாப்பு, இப்படி விடுதலை இருக்கும், இதுதான் சாபம், இது சாபத்தின் விடுதலை இப்படி இருக்குது, நீங்கள் இப்படி ஆகணும், பாவம் இதுதான் பாவம் அப்படின்னு தெளிவான போதனையை பல வருடங்களாய் கொடுக்கிறேன். ஆனால் ஆட்கள் வருகிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ வர்றவங்கெல்லாம் ஏதோ பிரச்சனையில் இருந்து விடுதலை ஆனதை உணர்ந்ததுனால சில பேர் வருகிறார்கள். இதுங்க இருந்து விலகினால் நாம் அல்லேலூயா காயப்படுவோம் என்று நினைத்து சில பேர் வருகிறார்கள். சில பேர் மனைவியுடைய துன்புறுத்துதல்னால வருகிறார்கள். சில பேர் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, அல்லேலூயா சத்தியம் நல்லா போதிக்கப்படுது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடக்கலைனாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு வர்றாங்க. கொலைசீர் 1 அதிகாரம் 28வது வசனத்தில் கரைதிரையற்றவர்களாய் நிலைநிறுத்துறதுக்கு தான் அந்த ஊழியங்கள். நான் அதை தான் கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இப்படி எல்லாம் காரியங்கள் இப்படி நடந்தது. எனக்கு பின்னால் உள்ள காரியங்கள்லாம் திரும்பி பார்க்கிறேன், எதுவுமே என்னால் நடந்தது இல்லைங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் முன்னால் உள்ள காரியங்களை பார்த்தோம்னா ஏன் இப்படி நடக்குன்னு இருக்குது, அதுதான் பிரச்சனை. நான் பல ஊர்களின் வழியாய் ஓடி வந்தேன், பல சபைகளின் வழியாய் ஓடி வந்தேன், பல உபத்திரவங்கள் வழியாய் ஓடி வந்தேன். அநேகர் குணமானார்கள், அநேகர் சாப பிடியிலிருந்தும் பாவ பிடியிலிருந்தும் அல்லேலூயா பரம்பரை சாபத்திலிருந்தும் சுவாபத்திலிருந்தும் விடுதலை ஆனார்கள். அல்லேலூயா நான் மறைவாய் ஒன்றுமே வைக்கல, எல்லா காரியங்களையும் இந்த அல்லேலூயா எல்லாருக்கும் மத்தியிலும் வைத்தேன். என்னுடைய வாழ்க்கை முறை கூட மறைவாய் இருந்ததில்லை, என் குடும்ப பிரச்சனை கூட அநேக காரியங்கள் மறைவாய் இருந்ததில்லை. ஒரு சில காரியங்கள் மறைக்க காரணம்னா உங்களுக்கு பலன் இல்லாதனால அந்த காரியங்கள்லாம் சொல்லலை. ஆனால் கூடியவரை என் குடும்ப காரியங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். என்னுடைய அல்லேலூயா நோக்கம், என் திட்டம், என்னுடைய ஓட்டங்கள் எல்லாருமே அறிவீர்கள். இப்போ பிரச்சனை என்னன்னா, எல்லாருமே இந்த அல்லேலூயா உலக ஆஸ்திக்காகவும் உலக சுகபோகத்துக்காகவும் இதுக்காக தான் அநேகர் தேவனை பின்பற்றுகிறார்கள். அப்படி போதனை தான் எல்லா சபைகள்லையும் அதிகமாக இருக்குது. இதனால் நான் என்ன அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். பயங்கரமான எனக்கும் மன ஆத்துமா பலவீனம் வந்தது, ஒரு சோர்வு, பயங்கர சோர்வு. என்ன கர்த்தாவே, பாளையங்கோட்டெலாம் ஓடி 10 மாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் அன்றைக்கி போன வாரம் சொன்ன மாதிரி என்ன சாப்பிடுறது கூட ஒரு நிர்ணயம் கிடையாது, ஒரு சரியான அல்லேலூயா அல்லேலூயா ரெஸ்ட்டு கிடையாது. அல்லேலூயா ஓட்டம், பயங்கரமான ஓட்டங்கள், பிரயாசங்கள். ஆனால் பிரயாசத்திற்குள்ள பலன் கிடைக்கலையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்தேன். நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த பலவீனத்திலிருந்து நீங்குவதற்கு ஒரே ஒரு வழி, இந்த சோர்விலிருந்து, இந்த நம்ம எதிர்காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமும் நமக்கு தெரியாது. ஆவியானவர் அதை போதிக்கிறதே இல்லை. யாருக்கெல்லாமா ஆண்டவர் அப்படி பேசினார் இப்படி பேசினார்னு சொல்கிறாங்க. ஆனால் நடந்து முடிஞ்ச காரியங்களை பார்த்தால் அது தேவ நடத்துதலாய் காணப்படுகிறது.
நடக்க போகிற எதிர்கால பிரச்சனையை கண்டால் ஒன்றுமே தெரியல. நம்ம பாட்டில் அல்லையா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. நான் வயிற்று பிழப்புக்காகவோ அல்லது பணம் சேர்க்கறதுனுக்காகவோ எதிர்காலத்தில் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காகவோ எந்த காரியத்திலையும் அல்லையா நான் தவறு பண்ணினது இல்லை. எல்லாருக்கும் அறிவார்கள். அனாவசியமான காணிக்கைக்காகவோ அல்லையா யாரையும் வெள்ளியாவது பொண்ணாவது எடுத்ததுண்டான அவன் சொன்ன மாதிரி அந்த ஏமாற்று வழியோ எதுவுமே இல்லை. ஆனாலும் என் பிரயாசத்தின் பலன் இல்லை, நன்மைக்காவது தீமைக்காவது அதில் பிரயாசத்தின் பலனை அடைவார்கள்னு வேதம் சொல்லுகிறது. 33 வருஷங்கள் ஓடுது. நேத்தோட அல்லையா நேத்தான் எனக்கு பிறந்த நாள். வருகிற வாரம் தான் அல்லையா எனக்கு திருமணமாகி 35 வருஷங்கள் ஆகிறது. இந்த 35 வருஷத்தில் ஓடின ஓட்டங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கல. சத்தியங்கள் வெளிப்பட்டது. சபைகளிலே போதிக்கப்படாத அநேக சத்தியங்கள் வெளிப்பட்டது. அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த காரியங்களுக்காக அல்லேலூயா இந்த ஆத்தும பலவீனம் வந்துட்டுன்னு சொன்னால் எப்படி பலன் அடையங்கிறதுக்கு அல்லேலூயா சரியான ஆலோசனை என்னன்னா, நடந்து முடிந்த காரியங்கள் ஜெயமாக இருந்தது, நடக்க போகிற காரியங்கள் தெரியவில்லை. நடந்து முடிந்த காரியங்கள் என் புத்திக்கும் என்னுடைய பலத்திற்கும் என்னுடைய பக்திக்கும் என்னுடைய பிரயாசத்திற்கும் அப்பாற்பட்ட காரியமாக இருந்தது. ஆனால் சில காரியங்கள் நடந்து முடிந்தவைகளுக்கு உண்டான அர்த்தமே எனக்கு ஒன்றும் புரியலை. சபையை விட்டதுக்கு உண்டான அர்த்தமே எனக்கு புரியலன்னு. அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன். பாளையங்கோட்டைக்கு ஓடின ஒரு நோக்கம், அல்லேலூயா திட்டங்கள், அது உண்டான சரியான வழிமுறைகளுக்கு உண்டான வாளிகளும் திறக்கப்படவில்லை. இப்படி பல காரியங்கள் என் வாழ்க்கையிலே மோதிக்கொண்டிருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையும் என் மனைவி பிள்ளைகள் அல்லேலூயா எதிர்காலம் எல்லாம் தேவன் பொறுப்பெடுத்து கொண்டதை நான் கண்டேன். அதனால தான் அந்த பாரங்கள் என்னை அழுத்தவில்லை. ஊழியத்தின் பாரங்களை தவிர மற்ற பாரங்கள் அழுத்தவில்லை. அதனால நன்றியோடு கூட துதிக்கிறேன். என்ன செய்வது அப்படி என்று வேத வசனத்தின் அடி பார்த்தோம்னா ஒரு வசனத்தை வாசிப்போம். இங்கே வசனம் வாசிக்கிறது ஆள் கிடையாது, செல்லில் தான் வாசிக்கணும். டக்கு டக்குன்னு வாசிக்கணும். 103வது சங்கீதம். சங்கீதம் வாசிக்கலாம். 1, 2. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், அல்லேலூயா. சும்மா ஒரு ஆன்மீக வழிபாதைகளிலே உங்களுக்கெல்லாம் டக்குன்னு ஊழியத்தின் மேல கொண்டு கொடுத்துட மாட்டார். நான் நேரிட்டு சொல்லுவேன், ஊழிய அழைப்பு இல்லாமல் ஊழியத்திற்கு யாரும் வராதிருங்கள். யாருனாலும் சரி, ஊழிய அழைப்பு என்பது உங்கள்கிட்ட பேசிதான் இல்லை, உங்கள் வாழ்க்கை முறைகளே ஊழியத்தின் பாதையாய் மாறிவிடும். எனக்கு அப்படி தான் மாறியது. என்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் பாட்டில் வனாந்தரத்தில் நடத்தவும், அடி வாங்குவோம், அல்லையா பசியாக இருக்கும், பட்னியாக இருக்கும், அவர் பாட்டில் நடத்துகிறார். என்னால் பின்வாங்கிறதுக்கு எத்தனையோ தடவை நான் எகிப்து நோக்கி பார்க்கறதுக்கு அல்லையா சூழ்நிலையில் ஏற்பட்டிருந்தும், ஆனால் தேவன் அவர் சித்தத்தின்படி என்னை திருப்பி நடத்தினார். அதனால ஊழியத்தின் பாதையில் ஒரு கனமான ஊழியத்தை உங்களுக்கு கையில் தரணும்னா அதற்கேற்ற உருவாக்குதல், அதற்கேற்ற உலகத்தை விடுதல், அதற்கேற்ற உலக இச்சையிலிருந்து விடுதலை ஆகுதல், அதற்கேற்ற பெருமையிலிருந்து விடுதலை ஆகுதல், பொருளாசையிலிருந்து விடுதலை ஆகுதல், அல்லையா உலக தன்மைகளில் இருந்து, உலகத்தின் மொத்த தன்மைகளிலிருந்து, ஜென்ம சுவாபங்களிலிருந்து, மாம்ச பிடிகளிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவதற்காக இந்த வனாந்தர பாதைகள் நமக்கு தேவைப்படுகிறது. இத்தனை காலம் ஓடின அல்லையா எதுக்கு? ஒரு கனமான ஊழியத்தை எப்பயா செய்ய போற? 1 வருஷம் செஞ்சாலும் போறோம். அந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு தான் இந்த உருவாக்குதல். நான் எத்தனையோ ஊழியக்காரரை பார்த்துருக்கேன். எனக்கு பிறகு வந்த எத்தனையோ ஊழியக்காரர்கள் அல்லையா 50 ஆத்மா 100 ஆத்மா அப்படின்னு கூட்ட ஆரம்பித்து விட்டார்கள். நான் சத்தியத்தை தவிர வேற எதுவும் பேசுவதில்லை, என்னை மேன்மைப்படுத்தி பேசுவதும் இல்லை. அல்லையா என் குலம் பண்ண கோத்திரம் என்னென்ன பேசுறதே கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கதை இந்த கதைன்னு பேசவும் தெரியாது. சத்தியத்தை தவிர எதுவுமே பேச தெரியாது. அப்படிதான் போதிக்கிறேன்.
எத்தனையோ பேர் மரண கண்ணியில் இருந்து விடுதலை ஆனார்கள். எத்தனையோ பேர் செய்வன பிடியிலிருந்து விடுதலை ஆனார்கள், பாவ பிடியிலிருந்து விடுதலை ஆனார்கள். ஆனால் அவர்களுக்கு அநேகருக்கு சத்தியத்தின்படி நடக்க அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் ஒரு கூட்ட ஜனங்களை இந்த காரியத்திற்காய் வைத்திருக்கிறார் என்பதை மட்டும் வேதம் தெளிவாய் பேசுகிறது. எழுப்புதலுக்கென்று பாகால் முன்பாக முழங்கால் பணியிடாத 7000 பேரை தேசத்தில் வைத்திருக்கிறார். அவர்களை நடத்துவதற்கு தான் இந்த உருவாக்குதல். ஓடி வரும்பொழுது நன்றியோடு கூட துதிக்கிறேன். என்ன இப்படி நடக்குன்னு தெரியல, நீ அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எதிர்காலம் என்னன்னே தெரியல, குழி கிடக்கிற மாதிரி இருக்கு, அதில் தான் நம்ம மிதிக்க வேண்டியது இருக்கு, அல்லையா தீயில தான் மிதிக்க வேண்டியது, முள்ளில் தான் மிதிக்க வேண்டியது இருக்கு. அவர் செய்த சகல உபகாரங்களையும் திரும்பிப்பார், அதை மறவாதே. அல்லையா பசி பட்டினி, அல்லையா எத்தனையோ காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கு. நன்றியோடு கூட துதிக்கிறேன். அது ராத்திரிலாம் ஒரு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் விற்ற சப்பாத்தி 4 சப்பாத்தி 50 ரூபா. அப்பளம் அழகு தான். அது அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ திண்ணமாக இருக்குது. அதை கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு ராத்திரி முழுதும் பயங்கர பிரச்சனை ஆகிட்டு வைக்கல. அல்லையா இப்படி கனமான ஊழியம் தான். என்ன செய்ய, ஓட தான் செய்யணும். என்ன நடக்க போன்னு தெரியாது. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. அதை மட்டும்தான் எனக்கு தேவன் போதித்த காரியங்கள். அவர் கடந்த நாட்களில் எப்படி நடத்தினாரோ, அல்லையா எத்தனை வனாந்தரத்தை பார்த்தியா, அதுக்கு தக்கன அற்புதங்களையும் பார்த்து வந்தாய், அதுக்கு தக்கன அநேகருடைய விடுதலையை நீ பார்த்தாய். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உன் குடும்பத்தில் நீ இப்போ நடந்த அநேக காரியங்கள் உன் பலத்தினால் நடந்ததல்ல. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நீ அல்லையா இப்போ வனாந்தரம்னு நினைக்கிற இந்த காரியங்கள், உன் பிள்ளைய உங்க மகனோ மகளோ அல்லையா பேரனோ பேத்தியோ உன்னுடைய சுய பலத்தினாலே இந்த காரியங்கள்லாம் நடப்பிக்க முடியும்னு நினைக்கிறாயா? அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் பார்த்து கொள்வார். நான் அல்லையா கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் ஆட்டுக்குட்டி, மேய்ப்பன் எங்கே போகிறாரோ அது மாதிரி தலையை குடிஞ்சிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். அவர் பாறையில் ஏறினாலும் நம்மளும் பாறையில் ஏற வேண்டியதான். அவர் தண்ணியில் குதித்தாலும் நம்மளும் தண்ணியில் குதிக்க வேண்டியதான். அவர் தீயில குளித்தாலும் அவர் நம்மளும் தீயில குதிக்க வேண்டியதான். ஆனாலும் அல்லேலூயா அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அநேகர் மறக்கிறதுனால தான் இந்த உபத்திரவங்கள் பயங்கரமாய் தெரிகிறது. ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு சித்தம் உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறதுனால தான் இந்த உபத்திரத்தின் பாதையில் தேவன் நடத்துகிறார். உருவாக்கப்படாமல் அல்லேலூயா படுகொலியில் யோசேப்பை தள்ளாமல் அவன் மேலே வரவே முடியாது. வனாந்திர பாதையில் தாவீது ஓடாமல் அந்த இஸ்ரவேல் சமஸ்தானத்தையும் அவனால் ஆடவே முடியாது. 13 வருடங்கள் வனாந்திரத்தில் ஓடிக்கிட்டே இருந்தான். மகனுக்கு பயந்து, மாமனுக்கு பயந்து, அல்லேலூயா போர் சாவர்களுக்கு பயந்து, அல்லேலூயா நினைத்திருந்தால் அவன் ஒரே நிமிஷத்தில் 3000 பேரை வெட்டி கொண்டிருக்க முடியும். ஆனால் தேவ சித்தம் அது அல்ல என்று இருந்தனால தான் சவுலெல்லாம் அவனுக்கு தூசி மாதிரி. தாவீது நினச்சிருந்தா நான் சவுலெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இது தேவ திட்டத்தின்படி ஓட்டிக்கிட்டு இருக்கான் இயேசுவின் நாமத்தினாலே. நானும் கூட பணம் சம்பாத்தியம் பண்ணா அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டது சம்பாத்தியம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது தேவ திட்டம் அல்ல. தேவ திட்டமே வேற இயேசுவின் நாமத்தினாலே. ஆனாலும் இவ்வளவு பேசுகிற எனக்கும் கூட பலவீனம் வருவது உண்டு. ஆனால் அவர் செய்த சகல உபகாரங்களுக்கு நீ நன்றி சொல்லி எதிர்காலத்தை விசுவாசித்து அல்லேலூயா தேவனை நோக்கி ஓட வேண்டியதுதான். நான் சொல்லுகிற அநேக சத்தியங்கள் ரொம்ப பேருக்கு புரியவே மாட்டேங்குது. நிறைய சத்தியங்களை போதிக்கிறேன், ஆனால் அநேகருக்கு இது புரிவதே இல்லை. பாடம் உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் இது எல்லாம் எங்கிருந்து வந்தது? என் ஓட்டத்தில் கிடைத்த பிரதிபலன். என் ஓட்டத்தில் அல்லேலூயா தேவனை நோக்கி, ஊழியத்தை நோக்கி, ஆத்மாக்களை நோக்கி ஓடுனதின் பிரதிபலன்னா இந்த எசன்ஸ் தான் சத்தியம். மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களுக்கும் நன்றி சொல்லு. எதிர்காலத்தில் உனக்கு விசுவாசம் உண்டாகும். இந்த கேட்டுக்கிட்டு இருக்க யாரானாலும் சரி, உங்கள் வீட்டில் ஒரு பலவீனமா கடந்த நாட்களிலே தேவன் செய்த நன்மைகளை உட்கார்ந்து அல்லேலூயா ஒன்று எண்ணி பார்த்து எல்லாம் எழுதி வச்சு எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லு. எதிர்காலம் உனக்கு பிரகாசமான விசுவாசத்தின் பாதையில், விசுவாச பார்வையில் உனக்கு பிரகாசமாய் காணப்படும். அல்லேலூயா. அதனால அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நன்றி சொல்லு, துதி, தேவனை மையப்படுத்த. எல்லா காரியங்களையும் கடந்த நாட்களில் தேவன் செய்த நன்மைகளை, எனக்கு இது ஒரு காரியத்தை செஞ்சிருந்தார், உங்களுக்கு வேற ஒரு காரியத்தை கருத்தை செஞ்சிருப்பார். எல்லாத்தையும் எல்லாரும் அல்லேலூயா
ஒவ்வொரு மனிதனுக்காக தேவன் சிலுவையிலே இரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அதனால அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, எல்லாத்துக்கும் நன்மை செய்கிறார். ஆனால் புரிந்து கொள்ள முடியாது. அதான் இன்னைக்கு அநேகர் தேவனை பெற்று பின்பற்றுறாங்கன்னா சரியான சிக்கல்ல மாட்டிருக்கான். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நினைச்சு, ஆனா அந்த சிக்கல் நீ இல்லைன்னா நீ தேவனை பின்பற்ற மாட்டாய் ஐயான்னு சொல்றோம்னா எத்தனை பேர் அப்படி போயிருக்காங்க. அந்த சிக்கல் இருக்கிறதுனால தான் நீ தேவனை பின்பற்றுகிறாய். அந்த சிக்கல் அல்லையா உன் ஞானத்தினாலே விடுவிக்கப்பட முடியல, அதனாலதான் நீ தேவனை பின்பற்றுகிறாய். ஒருவேளை அவர் விடுவித்திருந்தாலோ அல்லது ஞானத்தினாலே உனக்கு முடியும்னு நினைச்சிருந்தாலோ நீ அந்த இயேசு கிறிஸ்துவை என்னைக்கே விட்டுருப்பேன். நான் கண்டு கொண்ட அநேக ஆத்துமாக்களின் நிலை இதுதான். அல்லேலூயா, நிலை இதுதான். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். வேதத்தை எடுத்து வாசிங்க. பிரச்சனை வந்துட்டா கடந்த நாட்களில் உள்ளவங்களுக்கு உள்ள காரியங்களுக்கு பூரா நன்றி சொல்லுங்க. வேத வசனம் அவருடைய போதகத்தை அல்லையா நீ தள்ளாத. அவன் இருதயத்தால அவருடைய வேத வசனங்களை, கட்டளைகளை, கற்பனைகளை நிலைநிறுத்து. அப்படி நீ நிலைநிறுத்தினா உனக்கு நீடித்த நாட்கள் இருக்கும், தீர்க்காயுசை கொடுப்பார். உலகத்தில் உனக்கு சமாதானத்தை பெருக பண்ணுவார். உனக்கு சமாதானத்தை பெருக பண்ணுவார். இது உலகத்தில் என்னையா நடக்கு? அநேக சபைகள் என்ன நடக்கு? பலப்படுத்துகிறங்கிற முறையில் காரியங்களில் மக்களை பொய்யாய் வாக்குறுதி கொடுத்து பொய்யாய் விசுவாசத்தை பெருக பண்ணுறேன்னு சொல்லி பொய்யான காரியங்களை ரொம்ப பண்ணுகிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே கலங்காதே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், அதை செய்வார், இதை செய்வார்னு சொல்லி பெருக பண்ணுவார்னு சொல்லி அல்லேலூயா வஞ்சிக்கிறார்கள். அல்லேலூயா நயவசனிப்பின் அல்லேலூயா வாயின் வார்த்தை ஜாலங்களினாலே அநேக கிறிஸ்தவர்கள் மூடராய் இந்த ஓநாய்ட்டவை சிக்கி தவிக்கிறார்கள். வார்த்தை ஜாலத்தினாலே அல்லேலூயா வீழ்ச்சி அடைகிற எத்தனையோ விசுவாசிகள். அல்லேலூயா, நன்றியோடு நான் என்ன என் வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்துகிறேனோ, என் வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்திருக்கிறதோ அதை சத்தியத்தின் அடிப்படையில் ஜனங்களுக்கு நான் போதிக்கிறேன். என்கிட்ட எத்தனை வனாந்திர வாழ்க்கையில் நடத்தப்படுகிறேனோ அந்த அளவுக்கு தேவ சத்தியங்கள் வெளிப்படுகிறது. அந்த சத்தியத்தை கொண்டு அநேக ஜனங்களுக்கு நான் போதிக்கிறேன். இதுதான் என்னுடைய வழிமுறைகள். அதனால நீ அல்லேலூயா நன்றியோடு தெளிவாய் புரிஞ்சுக்க. அல்லேலூயா ஜெபம் பண்ணு, வேத வசனத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு வழிகளை திறந்துருவாரு. அல்லேலூயா, மறக்காத. அவர் வாயின் வார்த்தைகளை மறக்காத. அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காத. அநேகர் சகல உபகாரங்களையும் மறந்ததுனால தான் இருளாய் கடந்த நாட்களுக்கு நன்றி செய்தனாலதான் அந்த எதிர்காலம் உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்கள் மாமிசத்துக்குரியவன், மாமிச உலகத்திலே வாழ்கிறவன். ஆண்டவர் பரிசுத்தம், ஆண்டவர் ஆவியான காரியங்களை செய்கிறார். என்ன செய்ய போகிறார்னு எனக்கு தெரியாது. தெரிவதற்கு ரெண்டுக்கும் இடையில பயங்கரமான இருள் இருக்கிறது. அதை கண்டுகொள்ள முடியாது. உண்மை பேசுற அதெல்லாம் பயங்கர பொய்யான காரியங்கள். உணர்வின் அடிப்படையில் பேசுறாரு, ரைட்டு, இயேசுவின் நாமத்தினாலே. யாருக்கு பேசுறாரு? நீ இந்த உலகத்தை விட்டு அல்லேலூயா சாப பிடியிலிருந்து விடுதலையாகி பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவின் சாயலுக்கு தரித்து கொண்டு தேவனை சேவிக்க ஆரம்பிக்கிறவன்ட்ட அதிகமாய் பேசுகிறார், பாவிகள்கிட்ட உணர்த்துகிறார். ஆனா பேசுறார் சொல்றது பயங்கரமான பொய். அதனால இந்த சகல உபகாரங்களை மறவாதே. அநேகர் மறந்துடுறாங்க. என்னுடைய கடந்த நாட்களில் உள்ள பலவீனத்துக்கு எனக்கு பலன் காரணம் அல்லேலூயா அவர் செய்த சகல உபகாரங்கள் நினைச்சு பார்த்து நன்றி சொன்னதுனால தான். இதை செய்த தேவன் ஒரு விசை கரடி ஒரு விசை சிங்கம், இந்த கோலியாத்தை மாத்திரம் அப்படின்னு சொன்னான். அந்த காரியம் தான் எதிர்காலத்தின் காரியங்கள். அந்த காரியம்தான் எதிர்காலத்தின் காரியங்கள். ஒரு கடந்த நாட்களில் இந்த காரியத்தை செய்தவர், இந்த காரியத்தை செய்ய வல்லவர்கிற விசுவாசத்தின் பலன் உங்களுக்குள்ள வந்துட்டுனா தேவன் உங்களை விடுவித்துருவாரு.
அதை செய்தவர், இதை செய்தவர், இதை செய்ய வல்லவர்னு அல்லையா உங்க இருதயத்தில் பலன் வந்துட்டா அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு வசனத்தை வாசிப்போம். 106வது சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிட்டு. வெட்டாந்தரையில் நடப்பது போல ஆமென். அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். இதுதான் கடந்த ஒரு நிமிஷம் அத்தல வாசிக்கணும். இதுதான் கடந்த நாட்களில் நமக்கு செய்த பெரிய அற்புதங்கள். அவர் வேதம் சொல்லுது, செவந்த சமுத்திரத்தை அதட்டி வற்றி போக பண்ணி, வெட்டாந்தரையில் அந்த செவந்த சமுத்திரம் எவ்வளவு கொந்தளிப்பு, எவ்வளவு பயங்கரமானவைகள், அதன் நடுவே வெட்டாந்தரையில் நடந்தது போனது போல அநேகர் மத்தியில் நடந்து வந்த அநேக பிரச்சனைகள் உண்டு. அநேக பிரச்சனைகள், செங்கடலை பிளந்து நம்மை வழி நடத்தின காரியங்கள் மறந்து போகும். அடுத்த என்ன இருக்கு? 10. ஆமென். அவர்களை விலக்கி ரட்சித்து கர்த்தரின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். ஆமென். அடுத்தல அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மேல் மூடிக்கொண்டது. ஆமென். அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. வேதம் சொல்லுப்பாங்க, இவங்களை அக்கறை சேர்த்துட்டு அந்த போர் வீரர்களை நம்மளும் பலசாலியே அல்லலியா நாம் அல்லலியா நினைச்சு பார்க்க கூட பலன் இல்லாத பலசாலிகளை அல்லையா ஒருத்தர் கூட தப்பிக்கலை. எல்லாமே வனாந்திரம், அந்த சமுத்திரம் மூடிவிட்டது. அவ்வளவு பேரும் அல்லலியா கொலை செய்யப்பட்டார்கள். அடுத்தல அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். இதுதான் நம்மளுடைய கிரியை. காரியம் நடந்துட்டா ஒரே ஆராதனை தான், ஒரே ஜெபம் தான். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்ததானால், காரியம் நஷ்டமாய் முடிந்ததானால், காரியம் அவமானமாய் முடிந்ததானால், அல்லேலூயா, ஒரே முறுமுறுப்பு. அடுத்தல வாசிப்போம். நல்ல காலுங்க, இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. பெரிய செங்கடலை பிளந்து கட்டாந்தரையில் நடக்கிறது போல நடக்க செய்து எதிரிகளை எல்லாம் தண்ணீரை மூழ்கடித்து கொலை செய்ததை பார்த்த உடனே அவர்கள் அப்போ சந்தோஷம், நல்ல துதித்து பாடினார்கள். கொஞ்சம் நிமிஷம் கூட ஆகல, உடனே ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வழியிலே அல்லேலூயா தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள். அல்பானா வாயை திறப்போம், இஞ்சின்னா வாயை மூடிடுவோம். ஆனால் பலவீனம் வரதான் செய்த இயேசுவின் நாமத்தினாலே. ஏன் வருது? அவர் கடந்த நாட்களில் செய்த அநேக உபகாரங்களை மறக்கிறதுனால தான். அநேக காரியங்களில் மறந்து விடுகிறோம். மறந்ததுனால தான் எதிர்காலம் நமக்கு இருளாய் காணப்படுகிறது. அவமானத்தை சுமக்க நமக்கு பலன் இல்லை, இன்னும் அவமானம் வரும். அல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறேன். அல்லேலூயா, துக்கத்தை சுமக்க பலன் இல்லை, இன்னும் துக்கம் தான் வரும். அல்லேலூயா, நன்றிய கண்ணீரை விலக்கி கர்த்தருக்காய் நான் பட்ட பிரயாசத்திற்காய் ஆத்துமாவிலே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும். நான் கர்த்தருக்காய் பட்டினியாக கிடந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகணும். கர்த்தருக்காய் நஷ்டப்பட்ட சந்தோஷம் உங்களுக்குள்ள உண்டாகணும். கர்த்தருக்காய் இழந்தேன், கர்த்தருக்காய் ஓடினேன், இந்த சந்தோஷம் வராதவரை நீங்கள் எதிர்காலம் உங்களுக்கு பயங்கரமான இருளாக தான் காணப்படும். அநேகர் அதுக்கு விரும்புகிறதே இல்லை. கர்த்தருக்காய் அவமானமோ, கர்த்தருக்காய் நிந்தையோ, கர்த்தருக்கான ஓட்டங்களில் அல்லேலூயா வருகிற நஷ்டங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. அதனால தான் அவங்களுக்கு எதிர்காலமே இருளாய் மாறுகிறது. நான் கடந்த நாட்களில் பட்ட பாடுகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய அல்லேலூயா நன்றி, இத்தனை நஷ்டத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே.
கர்த்தருக்காய் பிரயாசப்படுவதற்கும், கர்த்தருக்காய் அல்லேலூயா ஓடுவதற்கும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தாரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் ஆவிக்குரிய உயர்வு, ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சி வந்தாலும் உங்களுக்கு சரியான அல்லையா எதிர்காலத்தை கொடுத்தான பயம் இல்லாமல் மாறும். இதில் சகல உபகாரங்களை மறவாத. அநேகர் மறந்துட்டாங்க. நன்றி. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஒரே ஒரு மனுஷனை மாத்திரம் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு முடிக்கிறேன். நேரம் இருக்கா நம்ம தெரியல. கர்த்தாவே உங்கள் சோதரன் ஒன்று தாவீதை பற்றி தான் சொல்ல போகிறேன். தாவீது எவ்வளவோ நடத்தினார், ஆனால் ஒரு நிமிஷத்தில் மறந்துட்டான். தாவீதா மறந்தான். ஆமாம், தாவீது தான் மறந்தான். தாவீது அல்லேலூயா சங்கீதம் பூரா பாடினவன்லையா? ஆமாம், தாவீது தேவன் செய்த காரியங்களை மறந்தான். அல்ல, எங்கன வச்சு மறந்தாங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து கொஞ்சம் கடகடன் வாசிக்கணும். நிறைய வசனங்கள் வாசிக்க வேண்டியிருக்கனால பின்பு தாவீது எழுந்து பாளையம் இறங்கின இடத்துக்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் படைத்தலைவனும் படித்துக் கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்களிலே படித்துக் கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருந்தார்கள். ஆமென். தாவீது ஏசேனாகிய அகிமெலேக்கையும் பென்யாமின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து, என்னோடு கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசா, நான் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். இப்ப நல்ல கவனிங்க. அபிஷாயும் தாவீது அல்லேலூயா சவுல் இருக்க இடத்துக்கு போயிட்டாங்க. 3000 பேர் அல்லேலூயா அவனை சுற்றி இருக்கிறாங்க. 3000 பேர் மத்தியில் அல்லேலூயா போய் பார்க்கனா சவுல் படுத்திருக்கான். அல்லேலூயா அப்னேர் அவனுக்கு படை தளபதியாக இருக்கிறோம். இன்னும் அநேக போர் தளபதிகள் இருக்கிறாங்க, போர் வீரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் போனது 2 பேர் தான், தாவீதும் அபிஷாயும். அங்கே உள்ள போன பிறகு அவன் சொல்கிறான், உம்மை எதிரியே இன்னைக்கு கர்த்தர் உன் கருத்தில் ஒப்பு கொடுத்தார், அதனால் இப்போ ஒரே குத்தி கொன்று அப்படிங்க அபிஷாய். அப்படின்னே இவன் சொல்கிறான், நான் அல்லேலூயா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே என் கையை வைக்கிறது இல்லை அப்படின்னா. ஆனால் இது பெரிய காரியம். என்ன பெரிய காரியம்? அல்லேலூயா போர்படை தளபதிகள்லாம் இருக்கிறாங்க, போர் வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. சவுல் நல்லா உறங்கிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் கிட்ட போய் நிற்கும் போது லேசாக சவுலுக்கு முழிப்பு தட்டினாலும் அடுத்த நிமிஷம் இவன் தலையில் இவன் கழுத்தில் இருக்காது. அந்த நேரத்தில் சவுல் தாவீதை தான் தேடிட்டு வரான். ஆனால் அவன் எல்கையிலே போய் சிங்கத்தின் கோயிலே சிங்கத்தை சந்திக்க போகிறான் தாவீது. வாசிப்போம் 9வது வசனம். தாவீது அபிஷாயை பார்த்து, சொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாம போகிறவன் யார் என்று சொன்னார். ஆமென். போதும் அல்லேலூயா. இந்த காரியத்தை செய்தவர் யார்? வாசிப்போம் 12வது வசனம். தாவீது தமிழ்நாட்டில் இருந்த ஈட்டியையும் எடுத்துக்கொண்ட பின்பு ஆமென் போனார்கள். காணவில்லை, அறியவும் இல்லை, விழித்துக் கொள்ளவும் இல்லை. நல்ல காலங்க. அவங்க செம்பையும் அல்லையா ஈட்டியும் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்ட பிறகு அதை ஒருவரும் பார்க்கவும் இல்லை, காணவும் இல்லை, விழிக்கவும் இல்லை, அறியவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். இது தாவீது திறமை ஒன்றும் கிடையாது, தாவீது தைரியம் தான். ஆனால் அந்த எல்லாத்தையும் உறங்க பண்ணினவர் கர்த்தர், உறங்க பண்ணினவர் கர்த்தர். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மாறி மாறி வாசிங்க. எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக, மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல
இஸ்ரவேல் ராஜா செல்குச்சியை தேட தேட வந்தீரோ என்றார். அந்த சைடு அந்த மலையில தாவீது நிற்கிறான், இந்த மலையில சவுல் இருக்கிறான், நடுவில் அப்னேர் வந்து நிற்கிறான். அவங்க வந்து கூப்பிட்டு சொல்லலாம், அப்னேரு அல்லையா உன்னுடைய தளபதியா இருக்கிறீரே, ராஜாவை நீ காப்பாற்றாமல் போனது என்ன? அவர் தலைமாட்டில் இருந்த செம்பும் அல்லையா ஈட்டி எங்க, அது என் கையில இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அவன் வந்து சொல்லலாம், தாவீதே நீ என் குமாரனாரின் பார்வையே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையா இருந்தபடியா இனி உனக்கு ஒரு பொல்லாப்பு செய்யேன். இதோ நான் மதியத்தோடு மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றார். ஆமென். சவுல இறங்கி கத்த ஆரம்பிக்கும், நீ இப்போ என் உயிர் உனக்கு அருமையா இருந்தது, ஆனால் நீ என் மகன், நான் உன்னை இன்னுமே கொல்ல மாட்டேன், நீ என் இறங்கி வா அப்படிங்க. அதுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்க, அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, பார்வையுள்ள ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். நல்ல கேளுங்க, அடுத்த வசனம் 23. கர்த்தர் அவனுக்கு அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில் இல்லாதிருந்தேன். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருந்ததினால் அவர் என் எல்லா உபத்திரத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். என் ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருந்ததுனாலதான் உங்களுக்கு உறக்கத்துல உங்களை முழிப்பு தட்டல. என்னைய நீ முழிப்பு தட்டினா நீங்க கொண்டு இருப்பீங்க. ஆனா கர்த்தருடைய என் பார்வைக்கு உன் உயிர் என் பார்வைக்கு எவ்வளவு அருமையா இருந்ததோ அதே மாதிரி என் உயிர் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருந்தது. எவ்வளவு பெரிய விசுவாசம், எவ்வளவு பெரிய கிரியைகள். சடனா மறந்துட்டான், அடுத்த நிமிஷமே மறந்துட்டான் தாவீது. இதெல்லாம் பெரிய காரியங்கள், செய்த காரியங்கள். அவன் என்ன நினைச்சு சொல்றான், என் உயிர் உமக்கு அருமையா இருந்தது, அவன் உயிர் எனக்கு எப்படி அருமையா இருந்ததோ அதை பார்க்கலும் என் உயிர் உமக்கு அருமையா இருந்ததுனால அவங்கள ஒருத்தர் எழுந்திருக்கல. இதெல்லாம் நீர் செய்த கிரியைகள்னு சொல்லி இருக்கிற மறு நிமிஷமே மறக்க ஆரம்பிக்கிறான். வாசிப்போம் 27 முதல் வசனம். வேற யாராவது வாசிங்க, வேற யாராவது வாசிங்க, வாசிக்காதவங்க வாசிங்க. ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது கண்டுபிடிக்கலாம் நம்பிக்கை அற்று போகும் மற்றும் நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படியும் நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இதயத்தில் யோசித்தான். அடுத்த நிமிஷம் மறந்து சொல்றான். பெலிஸ்தருக்கு யாரு கோலியாத் என்ன யார் தெரியுமா? பெலிஸ்தனுக்கும் இவனுக்கும் பயங்கர யுத்தங்கள் நடக்கு. இவங்க வெள்ளாமையெல்லாம் அழிச்சிட்டு போறான், கொள்ளை அடிச்சுட்டு போறாங்க பெலிஸ்தர்கள். இவன் என்ன நினைக்கிறான், சவுலை விட தேவனை விட எனக்கு பாதுகாப்பு பெலிஸ்தர் தான் நினைக்கிறான். அந்த அளவுக்கு அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்துடுதான். அநேகருடைய எதிர்காலத்தில் உள்ள தேவைகள் கடந்த காலத்தில் தேவன் செய்த அநேக நன்மைகளை மறக்க செய்கிறது. அதுதான் உண்மை. கடந்த நாட்களில் தேவன் செய்த நன்மைகள் உங்களுக்கு மறக்காம இருந்தா எதிர்காலத்தில் நடக்கிற காரியங்களுக்கு உங்களுக்கு தைரியம் உண்டாயிருக்கும். அநேகருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் மறந்து போகிறது. மறந்ததுனாலதான் அல்லையா அந்த விசுவாசத்தின் பலன் உள்ள வரல. அவன் இவ்வளவு நேரம் நடந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காரியங்கள். அல்லையா இந்த இடத்துக்கு நான் போயிட்டு வர்றதுக்கு என் பாதுகாத்தவர் கர்த்தர்னு சொல்றான். ஆனால் அடுத்த நிமிஷமே சொல்லலாம், நான் பெலிஸ்தரின் கையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு தான் நல்லது, என் ஜீவனை என்னைக்குனாலும் சவுல் வாங்கிட முடியும், அவன் தான் என்னை பெலிஸ்தர்னா என்னை காப்பாற்றுவான். பெலிஸ்தன் காப்பாற்றுவானா தேவன் காப்பாற்றுவாரா? தேவன் தான் காப்பாற்றணுங்கிற என்ன இல்லாமல் போனது. ஏன்னா கடந்த காலத்தில் எல்லாம் மறந்து போச்சு. அநேக தியாகிகளை கண்டு கடந்த நாட்களிலே தேவன் நன்மைகளை மறந்த தியாகிகள்.
ரொம்ப பேரை பார்த்துருக்கிறேன். நமக்கு நன்மையா வந்துகிட்டு அது வரணும், நடக்கணும், வீடு கட்டணும், வாங்கணும், பேங்க்ல பணம் விழுந்துகிட்டே இருக்கணும், அக்கௌண்ட் நிரம்பிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நல்லவர். உன் ஈயத்தை எடுக்கணும்னு நினைப்பாரு, உன் களிம்பை நீக்கணும்னு நினைப்பாரு, உன் பெருமையை உடைக்கணும்னு நினைப்பாரு, உன்னை சிறுமைப்படுத்தி வருத்தி சிறுமைப்படுத்தி மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று அறியும்படியா அவர் சிச்சிக்கிறார். நானே நேரம் இந்த பலவீனம் வருமா நினைப்பேன். ஏன் ஊழியம் கிடையாது, ஏன் ஆத்துமா கிடையாது. நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் உலகத்தில் இருந்தாலும் இந்த ஓட்டம் ஓட தான் போகிறேன். நான் பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கர்த்தர் தந்தால் செய்ய போகிறேன், இல்லைன்னா என் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். விதைக்கிறத வேத பலனை எதிர்பார்த்த அதுவோ இதுவோ எது நடந்தாலும் ஓடிக்கிட்டே எல்லாமே விதைக்க. அல்லையா, ஆத்மாவும் கர்த்தருடையது, ரட்சிப்பும் கர்த்தருடையது, மீட்பு கர்த்தருடையது. அல்லையா, என் ஊழியம் கர்த்தருடையது. நான் ஒரு வேலைக்காரன். நான் மேன்மை வந்தாலும் சரி, சிறுமை வந்தாலும் சரி, உயர்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, நான் தேவனை நோக்கி ஓட அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் செய்த சகல உபகாரங்களை நினைச்சு நன்றி சொன்னாலே அதிலே பலன் வந்துடும். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் அநேக நேரம் பலவீனப்பட்டது உண்டு. எனக்கு மட்டும் ஐயா அந்த காரியம். அவன் ஊழியக்காரன் பேர் வச்சுட்டு கார் பங்களோட இருக்கான். அவன் ஊழியக்காரன் பேர் வச்சுக்கிட்டு 100-500 ஆத்மாக்களோட இருக்கிறான். நான் இன்னும் இந்த 15 ஆத்மாக்கள் தான் சர்ச்சு இல்லாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன். அநேக நேரம் பலவீனம் என்னை தாக்குறது உண்டு. தாக்குனாலும் கர்த்தருடைய ஊழியம், ஆத்மா கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லையா, என் ஜீவனும் கர்த்தர் தான் இருக்கு. வச்சிருக்கனா வச்சிருக்காரு, எடுத்துக்கன்னா எடுத்துக்கிட்டாரு. அதை பற்றி கவலையில இருந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. மறவாதே, அவர் செய்த எல்லா காரியத்துக்கும் ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. எவனாலும் தப்பிக்க முடியாது. கம்ப்யூட்டர் கூட தப்பு பண்ணிடும். ஆனால் தேவனுடைய கணக்கு ஒரு நாளும் தப்பாது. கணக்கு ஒரு நாளுமே தப்பாது. நன்மைக்கேற்ற நன்மையும் தீமைக்கேற்ற தீமையும் அடைவான் மனுஷன். அதனால உலக மனுஷனாலும் சரி, தேவ கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவனாலும் சரி, அவன் செய்துக்கு கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்னார். அதனால் நம்ம பிரயாசப்படுகிற பிரயாசங்களுக்கு சோறு வரதான் செய்யும். ஆனால் கர்த்தரை நம்பி ஓடு, கர்த்தரை நம்பி ஓடு. நான் இந்த இடையாள் சபையில் அநேகர் பார்த்துருக்கேன். நன்மைக்கு மட்டும்தான் அதிகமாக தேவனை சேவிக்கிறாங்க. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, அவங்க அல்லையா தேவனை சேவிக்கிறமே, அது எந்த நோக்கம் கிடையாது. என் வயிறு, என் சட்டி, என் பொட்டி, என் பிள்ளை அப்படிதான் ஓடணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. இது ஆத்துமா ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் ஊழியம், அக்னி மூலமாக எழுப்புதல் வருது, தேசம் சந்திக்கப்படணும், விக்கிரகங்கள் அடித்து நொறுக்கப்படணும், இவ்வுலகத்தில் சாப பிடியிலிருந்து மக்கள் விடுதலை ஆகணும், பாவ பிடியிலிருந்து யாருமே நினைக்கிறது இல்லை. இதான் நடப்பு. இது நான் இப்போ சொல்கிற காரியங்கள்லாம் நடப்பு. அப்படி நீங்கள் அப்படி ஓட ஆரம்பிச்சதான் உங்களுக்கு பலவீனங்கள் வரும். உங்கள் நஷ்டம் தான் அல்லையா பரலோக ராஜ்யத்தில் லாபம். உலகத்தின் நஷ்டம் தான் பரலோக ராஜ்யத்தில் லாபம். உலகத்தின் மேன்மை பரலோகத்தில் சிறுமை. அதனால் நீ எவ்வளோ நஷ்டப்படுறீங்களோ, எவ்வளோ சிறுமைப்படுறீங்களோ, அங்கே மேன்மை அடைகிறீர்களா அர்த்தம். அல்லையா, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழையும் போது அல்லையா தாவீது வந்து உங்களை வரவேற்க நிற்பார். ஆபிரகாம் வந்து நிற்பார். ஆபிரகாம் மடியில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் உபத்திரவம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பாடுகள் தான், இல்லைன்னு சொல்லலை. பிரயாசப்பட்டு போகிறார். 2 ஆத்மா வரும். அதுவும் அல்லையா அது ஒரு டயத்துக்கு வரும். அந்த டயம் வரைக்கும் காத்திருந்து அல்லையா சொல்லி அடுத்தால வீடு பார்த்து வீட்டில் போய் என்னெல்லாமோ சங்கடங்கள் இருக்குது. இதுதான் இப்படி தான் பிரயாசம். இதுதான் தேவனுக்காய் ஓடுகிற பிரயாசங்கள். போன உடனே 500 பேர் வருவாங்க. உடனே கோட்டு போட்டுக்கிட்டு உடனே ஒரு மேலே இறங்கிட்டு கர்த்தர் அதை செய்தார் இதை செய்தார் இறங்கி போகுதுக்குள்ள ஒரு மனுஷன் ஆத்துமாக்குள்ளே போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் இருக்கிற சாபத்தின் பிடியிலிருந்து அந்த ஜனங்கள் விடுவிக்கிறதுக்காக பிரயாசப்படுகிறோமே, அதான் ஊழியம். மேடையில் செய்கிறெல்லாம் ஊழியமே கிடையாது, அது அட்டுழியம். நீ மேடையில் செய்கிற காரியங்களில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், எத்தனை பேர் மறுபிறப்படைந்தார்கள், அதுதான் முக்கியம். ஆனால் ஒரு ஆத்மாக்குள்ளே போய் கீழே இறங்கி நீங்கள் என்ன செய்தீங்க, உங்கள் வீட்டில் என்ன நடக்கு, உங்கள் சாபத்தின் பிடி என்ன, பாவத்தின் பிடி என்ன, விக்கிரகத்தின் போராட்டங்கள் என்ன, இதுக்கு என்னென்ன ஆலோசனைகள், இப்படி தேவன் நடத்துகிறார் அப்படின்னு விவரிச்சு சொல்லதான் ஊழியம். அதனால் நடக்கிற காரியங்கள் மறைமுகமானது, வரப்போகிற காரியங்கள் ஆவியானவர் கரத்தில் இருக்கிறதுனால அவருடைய ஆலோசனைகள் வேறு, அவருடைய நினைவுகள் வேறு, அவருடைய வழிகள் வேறு. நடந்து முடிஞ்ச காரியங்கள் ஆவியானவர் என்ன காரியங்களை நடத்தினாரோ அதுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
அதனால் கடந்த காலங்களின் அல்லேலூயா நன்மைகளை எவ்வளோ பேர் உணர்றீங்களோ அவ்வளோ பேர் பாக்கியவான்கள்.